ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த டாப்பிக் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கே நல்லா ஹாப்பியாக இருக்குது. என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழனி மலையில் இருக்க முருகப்பெருமானோட சிலையினோட ரகசியங்களை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது, அறுபடை கோவில்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே வச்சு இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் சிலை நவபாஷானம் அப்படிங்கிற ஒரு மூலிகைகள் 9 வகையான மூலிகைகள் உருவாக்கப்பட்டது. இந்த நவபாஷான சிலையை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சித்தர்களுக்கெல்லாம் சிறந்தவர் போகர் சித்தர். அந்த போகர் அப்படிங்கிற சித்தரால் தான் இந்த முருகன் சிலை உருவாக்கப்பட்டது நவபாஷானத்தை கொண்டு. அது என்ன நவபாஷானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவபாஷானம் அப்படிங்கிறது மிகவும் வேகமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவபாஷானம், நவ அப்படின்னா 9, பாஷனம் அப்படின்னா மூலிகைகள். 9 வகையான மூலிகைகளை கொண்டு போகர் இந்த சிலையை உருவாக்கியிருக்காரு. அதுக்குனால அவர் பேர் நவபாஷானம்னு வச்சுருக்காரு. போகர் முருகப்பெருமானுடைய முகத்தை வடிவமைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் முருகப்பெருமானுடைய மற்ற உடல் பகுதிகளை அவரோட முகத்தோட அளவுக்கு அவரால் சூப்பராக செதுக்க முடியலை, கலைநயமாக வடிவமைக்க முடியலை அப்படி சொல்லிட்டு ஒரு சில நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆதி காலத்தில் முருகன் சிலையை வச்சு மட்டும்தான் வழிபாடு செஞ்சுருக்காங்க. பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் இல்லை. ஏன்னா இப்போ தான் நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் ஜஸ்ட்டு ஒரு சிலையை வச்சு மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க. எல்லாமே நம்பிக்கை தான். அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் சிலை எங்கேயோ காட்டில் தொலைஞ்சு போனதாக நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிலை எப்படி பழனி மலைக்கு வந்தது, அது யார் கொண்டு வச்சா, யார் பழனி மலையில் கோயிலை எழுப்பினாங்க அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஒரு நாள் சேரமன்ன பெருமான் பழனியில் அவர் தான் கோயிலில் எழுப்பியிருக்காரு. அவர் கோயிலில் முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஏன் சேரமன்ன பெருமாள் பழனியில் முருகப்பெருமானுக்கு கோயிலை எழுப்பியிருக்காரு அப்படின்னா, அந்த கோயிலை இவர் எழுப்புறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான் இவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படின்னா, பல காலம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சேரமன்ன பெருமாள் ஒரு பயணத்துக்கு போயிருக்காரு. அந்த பயணத்தில் அவர் களைப்படைஞ்சிருக்காரு. அந்த களைப்பு காரணமாக அவர் பழனி மலையோட அடிவாரத்தில் ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது அவரோட கனவுல தோன்றிய முருகப்பெருமான் என்னுடைய சிலையை நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் மறுபடியும் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அவர் கனவுல கூறியிருக்காரு. இந்த காரணமாக தான் சேரமன்ன பெருமாள் பழனியில் கோயிலை எழுப்பியிருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கோயிலை எழுப்பினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரமன்ன பெருமாள் முருகப்பெருமானுடைய கட்டளையால். முருகப்பெருமானுக்கு அதாவது பழனி மலையில் இருக்க முருகனுக்கு தினமும் பால், சந்தனம், வாசனை திரவியங்களை வச்சு தான் அபிஷேகம் செய்வாங்க. இந்த கோயிலில் முருகனுக்கு காது பெருசாக இருக்கும். பழனிக்கு போன எல்லாருமே நீங்கள் நல்லா அந்த சிலையை நல்லா ஷார்ப்பாக நல்லா க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலையில் இருக்க காதுகள் நல்லா பெருசாக இருக்கும். இது வேறு எந்த முருகப்பெருமான் கோயில்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பழனி மலையில் இருக்க முருகனுக்கு மட்டும்தான் காது பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் கோரிக்கை வைப்பாங்க. அவங்க எல்லாரோட கோரிக்கையும் அவர் காது கொடுத்து கேட்டு சீக்கிரமாக நிறைவேற்றிடுவார். அந்த ஒரு கான்செப்டில் தான் இவரோட காதை பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி கொடுப்பார். அதாவது மற்ற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. ஆனால் பழனி மலையில் மட்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கிழக்கு நோக்கி கொடுக்க மாட்டார். இந்த கோயிலை மட்டும் மேற்கு நோக்கி தான் அவர் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிலை நான் என்ன சொன்னேன், 9 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 9 வகையான மூலிகைகளின் நேம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிலையை போகர் சித்தர் எந்த இடத்துல வடிவமைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிவாடியில் இருக்க மெய்கண்ட சித்தர் அப்படிங்கிற ஒரு குகையில் இந்த நவபாஷான சிலையை போகர் அப்படிங்கிற சித்தர் உருவாக்கியிருக்காரு. இப்போ அந்த 9 வகையான அபூர்வ மூலிகைகளின் பெயர்கள் நான் கீழே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்கம், குதிரைப்பல், கார்முகில்,
ரச செந்தூரம், கம்பி நவரசம், வெள்ளை பாஷனம், சீதை பாஷனம், கௌரி பாஷனம், இரத்த பாஷனம். இப்போ நான் சொன்ன இந்த 9 வகையான அபூர்வ மூலிகைகளில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாஷனம் அப்படிங்கிற மூலிகைகளை தான் வந்து அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அதிகமான பாஷனம் அப்படிங்கிற மூலிகைகளை வந்து அவர் போகர் சித்தர் வந்து பயன்படுத்தியிருக்கனால கூட அவருக்கு நவபாஷனம் அப்படிங்கிற சிலைக்கு அந்த பேர் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த சிலையை வந்து வைக்கிறதுக்கு நிறைய இடங்களை வந்து போகர் சித்தர் வந்து தேடி அலைஞ்சிருக்காரு. அப்படி தேடி அலைஞ்சதில் இந்த சிலையை வைக்கக்கூடிய சிறந்த இடமாக வந்து அவர் தேர்ந்தெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழனி தான். அதுக்கப்புறம் இந்த சிலையோட சிறப்பம்சம் பழனிக்கு போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நைட் நேரத்தில் இந்த சிலைக்கு வந்து வியர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு வியர்வை துளியிலும் பார்த்திங்கன்னா அறிவியலையே மிஞ்சக்கூடிய மருத்துவத்தன்மை வந்து இருக்கிறது. இந்த சிலை முழுசுமே பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து பூசுவாங்க. அந்த சந்தனத்தோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து அந்த சந்தனத்தை வாங்குறதுக்காக கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்களாமா. ஏன் அதுக்கு என்னென்னா அந்த அபூர்வமான 9 வகையான மூலிகைகள் கொண்டு ஒரு சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிலையில் வந்து ஒரு சந்தனத்தை பூசும்போது அது எவ்வளோ வந்து ஒரு மருத்துவத்தன்மையும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டால தான் அந்த சந்தனத்தை வாங்கி கோடிக்கணக்கான மக்கள் வந்து அதை வாங்குறதுக்காக அப்படி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது பழனிக்கு போனவங்க இந்த மாதிரி போகர் உருவாக்கின சித்த நவபாஷண சிலையில் வந்து சந்தனம் பூசி அந்த சந்தனத்தை யாராவது வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாராவது அந்த மாதிரி சந்தனம் வாங்கினீங்க அப்படின்னா யாராவது வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லை நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வம் மிகுந்த மூலிகையால் செய்யப்பட்ட சிலையின் மீது தடப்பட்ட சந்தனத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்குமே வந்து மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சந்தனம் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். எல்லாமே நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சந்தனத்தோட வேர்வை துளிப்பட்டு அந்த சந்தனம் வந்து எந்த கலரில் மாறும்னு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிறமாக மாறுமாமா. அதாவது மூலிகைகள் தானே அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மூலிகைகளை செய்யும்போது அது மேலே சந்தனத்தை பூசும்போது அந்த சந்தனத்தோடைய நிறம் வந்து அந்த வேர்வை துளிப்பட்டு பச்சை நிறமாக மாறும் தன்மையை கொண்டது. இதில் வந்து ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த சந்தனத்தில் படுறது பார்த்திங்களா வேர்வை துளி, அப்படி வேர்வை துளி வந்து பச்சை நிறமாக பட்டு அது மாறக்கூடியதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முருகப்பெருமானோட சிலையின் மீது வைக்கப்பட்ட அந்த சந்தனத்தை வந்து நம்ம கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பழனிக்கு போன யாருக்காவது அந்த சந்தனம் கிடச்சிருக்கா, அதோட மகிமை வந்து யாராவது உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸ் பார்க்குற யாராவது வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ.